வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி குட்டி சம்ஸ் தான். இது பார்த்திங்கன்னா சும்மா சிம்பிளாக பண்ணிடலாம். ஆனால் நிறைய கேட்கக்கூடியது இது. நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எல்லாத்துலேயுமே கேட்பாங்க. ஃபஸ்ட் சம் பார்த்தோம்னா, ஹவு மெனி தௌசண்ட்ஸ் ஆர் தேர் இன் 1,00,000? ஓகேவா? ஸோ இப்போ 1,00,000 வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இதில் எத்தனை தௌசண்ட் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தௌசண்ட்குள்ளே நமக்கு 3 ஜீரோஸ் தான். ஓகேவா? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மீதி வர்றதை வந்து நம்ம தௌசண்ட் சொல்லுவோம். 100 தௌசண்ட்ஸ். ஓகேவா? ஹவு மெனி தௌசண்ட்ஸ் ஆர் தேர் இன் 1,00,000? 100 தௌசண்ட்ஸ். அடுத்ததான், ஹவு மெனி தௌசண்ட்ஸ் ஆர் தேர் இன் 1 மில்லியன்? ஓகேவா? 1 மில்லியன் அப்படிங்கிறது என்னென்னா 10 lakhs வரும். ஓகேவா? ஸோ நம்ம அதை வந்து அதை போட்டுக்கலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டர்நேஷ்னல் மெத்தடில் பார்த்தோம்னா ஒன்ஸ், பார்த்திங்கன்னா ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000s, 100,000. ஓகேவா? அடுத்ததாக இது என்னது? 1 மில்லியன். நமக்கு கமா வந்து பார்த்தோம்னா 3 வரும். ஓகேவா? ஸோ அதுதான் 1 மில்லியன். ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி தௌசண்ட்ஸ் ஆர் தேர் இன் 1 மில்லியன்? ஸோ தௌசண்ட்ஸுக்குள்ளே த்ரீ ஜீரோஸ் மட்டும் எடுத்துக்கலாம். மீதி எவ்வளோ இருக்குது? தௌசண்ட்ஸ். ஓகேவா? இங்கே எவ்வளோ இருக்குது? தௌசண்ட்ஸ். ஓகே. அடுத்த பார்த்தோம்னா, ஹவு மெனி ஹண்ட்ரட்ஸ் ஆர் தேர் இன் 10 lakh? ஸோ 10 lakh போட்டுக்கலாம். இங்கே எவ்வளோ ஹண்ட்ரட்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஒன்ஸ், டென்ஸ். ஓகேவா? ஸோ 100க்கு வந்து 2 ஜீரோ தான் நம்ம எடுத்துக்குவோம். அப்போ மொத்தம் என்ன இருக்குது? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நமக்கு 10,000 இருக்குது. ஓகேவா? ஸோ 10,000 ஹண்ட்ரட்ஸ். 10,000 ஹண்ட்ரட்ஸ். ஓகே. அடுத்தா, ஹவு மெனி லேக்ஸ் ஆர் தேர் இன் அ மில்லியன்? ஓகேவா? ஒரு மில்லியனுங்கிறது நம்ம ஆல்ரெடி இங்கே போட்டோம் இல்லையா? அதுதான் 10 lakhs தான் 1 மில்லியன். ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி லேக்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லேக்ஸுக்கு எத்தனை ஜீரோஸ்ப்பா? 5 ஜீரோஸ். ஓகேவா? ஸோ அப்போது என்ன இருக்குது? 10 lakhs. How many lakhs are there in a million? 10 lakhs. அடுத்த சம் பார்த்தோம்னா, 10 lakh candidates write the public exam this year. If each exam center is allotted with 1,000 candidates, how many exam centers would be needed? மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க? 10 lakhs. 10 lakh candidates வந்து எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஓகேவா? பப்ளிக் எக்ஸாம். ஒவ்வொரு எக்ஸாம் சென்டருக்கும் 1000 வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? 1000 வந்து ஈச் எக்ஸாம் சென்டர், 1000 கேண்டிடேட்ஸ். ஸோ நமக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி எக்ஸாம் சென்டர்ஸ் வுட் பி நீடட்? ஓகேவா? ஸோ இங்கே 1000 கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாம் இதை டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா இங்கே பாருங்கள், சிம்பிளாக பாருங்கள், 3 ஜீரோஸ் இருக்கா? ஸோ இந்த 3 ஜீரோஸை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும்? 1000 எக்ஸாம் சென்டர்ஸ். ஓகேவா? 1000 எக்ஸாம் சென்டர்ஸ். exam centers needed. ஓகேவாப்பா? புரிஞ்சுதா? இப்போது இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி
ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுறேன். இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்கிறீங்களோ கண்டிப்பாக பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.